த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். இப்போது இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி வாய்ப்பு வழங்குறது சரியா தவறா, அதுதான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. முதல்ல இந்த அரசு பணி என்பது யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த அரசு பணி என்பதே கருணை அடிப்படையிலான அரசு பணி. இந்த கருணை அடிப்படை பணினா என்னன்றதே முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அரசு ஊழியர் இருக்கிறாருங்க, அவர் பணிக்காலத்தில் இறந்துட்டாருன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு அரசு பணி கொடுப்பாங்க. அது மனைவிக்கு கொடுக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா சில விதிகள் இருக்குது, அதன்படி தான் வழங்கப்படுது. சரி, எல்லாருக்கும் அரசு பணியில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே பணிக்காலத்தில் இறந்துட்டால் அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கட்டாயம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், கருணை பணி வாய்ப்பு என்பது கட்டாயம் அல்ல. இது நீதிமன்றமே பல முறை சொல்லியிருக்கு. ரைட்ஸாக கேட்க முடியாது, அதாவது உரிமையாக கேட்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது காரணம் என்னென்னா அதனால தான் அதுக்கு பேர் கருணையை அடிப்படையில். அந்த கருணை என்பது அந்த குடும்பத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, அவங்களுடைய இயலாமையை பார்த்து அங்கே இந்த பணி வாய்ப்பு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த யார் அதிகார மையமோ அவங்க முடிவு பண்ணி கொடுக்கறது தான் அந்த கருணை பணி வாய்ப்பு. அதனால் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் பெரும்பாலும் கருணை பணி வாய்ப்பு மறுக்கப்படாது. ஏன்னா அது கருணை அடிப்படையில் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுறது அடிப்படையில் வழங்கப்படுறது உண்டு. இது அரசு பணியில் இருக்குது. இன்னும் சிலருக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த கருணை அடிப்படையில் பணி வாய்ப்பு வழங்குவாங்க. வீரத்தீர செயல் செய்தவங்க, குறிப்பாக சமூக சேவை செய்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா உயிரை பாதுகாத்தவங்க, உயிரை பாதுகாத்து அந்த வீரத்தீர செயலில் தியாகம் பண்ணியிருந்தாங்க, உயிரை தியாகம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு இப்படி சட்டப்படி வழங்கப்படுவதல்ல இந்த கருணை அடிப்படையிலான இந்த பணி. இது அந்த குறிப்பிட்ட அதிகார மையம் மனநிறைவு அடைஞ்சு இவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு வரும்போது அது என்ன மாதிரி உதவியாக இருக்கலாம், நிதி உதவி செய்யலாமா அல்லது அரசு பணி வழங்கலாமான்னு சொல்லிட்டு அதிகார மையம் முடிவு பண்ணோம். அந்த அதிகார மையம் என்பது பல படிநிலையில் இருக்குது. அது நீங்கள் சாதாரண ஒரு 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 என்ன சொல்லணும், ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதாவது வருவாய்த்துறையில் இருக்குன்னா மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு துறையில் ஒரு துறை சார்ந்த ஹெச்ஓடி அவங்க பார்த்திங்கன்னா முடிவு பண்ண முடியும். என்னென்னா இந்த அரசு பணி இந்த நபருக்கு வழங்கலாமா அப்படின்றத ஒரு துறை சார்ந்த ஒரு ஹெச்ஓடி யார் இருக்கிறாங்களோ அவங்க அதை முடிவு பண்ணுவாங்க. ஒரு நிர்வாகம் தனியாக ஒரு தொழிற்சாலை இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தோட தலைமை அந்த பணி உத்தரவு வழங்குறதுக்கான அதிகாரம் இருக்குது. இப்படி தான் கடந்த காலத்தில் இந்த அரசு பணி, இந்த கருணை அடிப்படையிலான பணி வழங்கப்பட்டிருக்கு. அது குறிப்பாக முதலமைச்சர் இவங்களுக்கெல்லாம் அதுக்கான அதிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உள்ளபடியாக அதிகாரம் இருக்குது. முதலமைச்சருக்கு ஒரு சுப்ரீம் பவர் இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கான அதிகாரம் இருக்குது. அப்போ அதிகாரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சட்டத்தின் மூலமாக தடுக்க முடியுமான்னு கேட்டால் என்னுடைய அறிவுக்கு உட்பட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இதை தடுக்கவே முடியாது. ஒரு முதலமைச்சர் முடிவு பண்ணி கருணை அடிப்படையில் ஒரு பணி வாய்ப்பு வழங்கினா நீங்கள் நீதிமன்றத்தில் போன, அதனால தான் தடை உத்தரவு கிடைக்கல. இந்த விஷயத்தில் தடை உத்தரவு கிடைக்கல. இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த அரசு பணி வழங்குறதுல நீதிமன்றம் போனாலும் நீதிமன்றம் ஏன் தடை உத்தரவு வழங்கலைன்னா வழங்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்கிறதுக்கு தேதி தள்ளி வச்சுருக்கிறாங்க, அந்த வழக்கெல்லாம் நடக்கும். ஆனால் இறுதி என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். இந்த அரசு பணி இப்போதைக்கு தற்காலிகம்னு சொன்னாலும் கூட, எதுக்காக தற்காலிகம்னா வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அது தற்காலிகம் சொல்கிறாங்க. ஆனால் தடை உத்தரவு கிடையாது. அரசு பணியில் நாளையிலேருந்து அவங்க வேலையில் சேர்ந்துருவாங்க, சம்பளத்தை வாங்கிடுவாங்க 30 நாள் முடிஞ்சிடும். ஆனால் நீதிமன்றத்தில் முடிவு தீர்ப்பு என்னவாக இருக்குன்றதை இன்றைக்கி முன்கூட்டியே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த முன்கூட்டியே தீர்ப்பை நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனாலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிர்வாகத்துக்கு ஆதரவாக தான் இந்த முடிவு வரும். ஒருவேளை நிர்வாகம் கருணை அடிப்படையில் வழங்க வேண்டிய ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு வழங்கலைன்னா அவங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலான வழக்குகள் பாதிக்கப்பட்ட சைடில் இருக்கும். காரணம் என்னென்னா எந்த விதிகள் அடிப்படையில் கருணை பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டதுன்றதை அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லணும். ஒருத்தருக்கு கருணை பணி வாய்ப்பு வழங்கணும், ஆனால் வழங்க மறுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா எந்த விதிகள் அடிப்படையில் கருணை பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குன்றத அரசு தரப்பில் அதிகார மையம் தரப்பில் தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கிற பட்சத்தில்
தெரிவிக்கிற பட்சத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கும். இல்லை இந்த விதிகள் வந்து இருக்குது, அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் அந்த வந்து பணி வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்கலாம். இல்லை வந்து அரசு தரப்பில் சொன்ன விஷயங்கள் வந்து சரியாக இருந்ததுன்னு கேட்டால் அவங்களுக்கு தகுதி கிடையாது அதை பெறுவதற்கு அப்படின்ற அடிப்படையில் கூட நிராகரிக்கப்படும். அதனால் கருணை பணி வாய்ப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா அதிகார மையம் முடிவு செய்கிறது தான். அந்த முடிவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியான தீர்ப்புகள் வரும்ன்றதை இப்போ வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. தற்காலிக பணி வாய்ப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன நடக்கணும்? ஒன்றும் நடக்காது. அந்த தற்காலிக பணி வாய்ப்பு இந்த வழக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்களுடைய பிரேயர் பார்ப்பாங்க. இவங்களுடைய வாய்ப்பு ஏதாவது பறிக்கப்பட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. யார் வழக்கு தொடுத்தாங்களோ அவங்களுடைய வாய்ப்பு ஏதாவது மறுக்கப்பட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு யாரோ டிஎன்பிசியோட அவங்க போயிருக்காங்களே, பல பேருடைய வந்து பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அங்கே போய் முறையிடும் போது அந்த சைடில் என்னதை வந்து அவங்க அஃபிடவிட்டில் போட்டிருக்காங்கன்னு பார்த்து அப்படி தான் அந்த தீர்ப்பு, அந்த வழக்கு அப்படி தான் நடக்கும். ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பவரில் கொடுக்குற வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதும் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து குவாஷ் பண்ண மாட்டாங்க. அதாவது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி தான் தீர்ப்பு வந்து பெரும்பாலும் வராது. காரணம் கேட்டிங்கன்னா எல்லா அதிகார மையத்துக்குமே வந்து இந்த கருணை பணி வாய்ப்புன்றது வழங்குகிற அதிகாரம் இருக்குது. எல்லா அதிகார மையம்னா எல்லா துறை சார்ந்ததும், அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், உச்சநிலை அதிகாரிகளால் வழங்கப்படுவது தான் இந்த கருணை பணி வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது உச்சபட்ச, அதாவது சுப்ரீம் பவர் உள்ள ஒரு முதலமைச்சர் வந்து இந்த பணி வாய்ப்பை வழங்கும்போது அதுக்கு நீங்கள் எதிராக வழக்கு தொடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் இதை சொல்கிறதுனால நான் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு நான் ஆதரவாக பேசுகிறேன்றது கிடையாது, ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பாகவும் பேசலை. ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து டிஎன்பிசியை சார்ந்தவர் வழக்கு தொடுக்கலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் போகலை, ஏன் அதிமுக தரப்பில் வழக்கு தொடுக்க போகலை? காரணம் என்னென்னா, கடந்த காலத்தில் இவங்களும் இது போன்ற தீர்ப்புகளை இது மாதிரியான பணி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க. இந்த கருணை பணி வாய்ப்பு என்பது பல பேருக்கு இவங்க வழங்கியிருக்கிறாங்க. அது நீங்கள் உள்ள வந்து கோப்புகளை தோண்ட போனால் நிறைய தெரியும். இப்போ வெளிப்படையாக தெரிய வேண்டிய விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். இதே வந்து அதிமுக ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. திமுக ஆட்சி வந்த உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் அரசு பண்ணி கொடுத்தாங்க. என்ன காரணம்? அரசு பண்ணி எதுக்கு கொடுத்தாங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அதிமுக ஆட்சி நடத்தப்பட்டது. திமுக ஆட்சி வந்த உடனே அவங்க அத்தனை பேருக்கும் அரசு பண்ணி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? எதுக்காக கொடுக்கணும்? அது காரணம் வாக்கு அரசியல் தான் காரணம். ஆனால் வெளியிலேருந்து சொல்லலாம், ஐயோ அவங்க மீது கருணை இருக்குது, அவங்க மீது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுதாபம் இருக்குது, அதனால் வழங்கணும்னு சொல்லலாம். ஆனால் அடிப்படையில் வாக்கு அரசியல் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துங்க. இப்போ அனிதாவுடைய சூசைட் இருக்குது. அந்த நீட் தேர்வு குறித்து அந்த குழந்தை வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் வந்து அரசு பண்ணி கொடுத்தாங்க. இதை கூட இந்த திமுக ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. அப்போது அவங்களுக்கு எது சரி, அவங்களுக்கு கொடுத்தாங்க, அனிதா கொடுத்து நம்ம ஏன்னு கேட்க வேண்டாம், கொடுத்தாங்க ரைட்டு. ஏன் மற்ற நீட் தேர்வு குறித்து பல பேர் வந்து சூசைட் பண்ணிட்டாங்கல்ல, அவங்க குடும்பத்தில் யாருக்காவது வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதுக்கு காரணமும் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, வாக்கு அரசியல் இருக்குது. இப்படி வந்து ஏற்கனவே வந்து இந்த அரசுகள் பண்ணும். இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது என்னங்க, இதாவது வந்து தூத்துக்குடி வந்து துப்பாக்கி சூடு வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் நடத்தப்பட்டதுங்க. ஆனால் வந்து ஒரு கூட்ட நெரிசல் வந்து இவர் பார்க்க வந்த கூட்ட நெரிசல் வந்து இறந்தாங்கன்னா அது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த இடத்துல வந்து எந்த வகையில் மரணம் அடைஞ்சதுன்றதுக்காக கொடுக்கவே இல்லை. காவல்துறை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். அந்த நடவடிக்கைலாம் எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது. அதெல்லாம் கமிஷன் போட்டு அதெல்லாம் வந்து அவ்வளோதான், மொத்தம் ஊற்றி மூணு கதை தான் அதெல்லாம். நம்ம இப்போ அது கிடையாது. ஆனால் வேலைவாய்ப்பு எதனால் வழங்கப்படுது? பாதிக்கப்பட்டாங்க, அதனால் வேலைவாய்ப்பு வழங்கணும். பாதிப்பு தான், எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்றதுலாம் விசாரணையில் வரதில்லை. இப்போ நீட் தேர்வில் சூசைட் பண்ணிட்டாங்க அந்த குழந்தை, ஆனால் அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் வேலை கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? பாதிப்பு தான் முக்கியம் அங்கே. அது வந்து பார்த்தா எதனால் பாதிப்பு? இந்த காரணத்தினால பாதிப்பு. ஸ்டெர்லைட் ஆலைனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போராட்டம் பண்ணாங்க, துப்பாக்கி சூட்டில் இறந்துட்டாங்க. இப்போ அந்த காரணத்தை விட்டுருங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க பிளைனாக அப்படி தான் பார்க்குறது. பாதிக்கப்பட்ட தரப்பில் அவங்களுக்கு கொடுங்க. இப்போ 2 லாக்அப் டெத்து நடந்துச்சு, அதுக்கப்புறம் லாக்அப் டெத்தே நடக்கலையா? சாத்தான கொடுத்தா லாக்அப் டெத்து. அவங்க ஜெயராஜ் மகளுக்கு வந்து வாய்ப்பு வந்து வேலைவாய்ப்பு பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி அஜித்தோட தம்பிக்கோ அண்ணனுக்கோ வந்து பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. எதனால் கொடுத்தாங்க? போலீஸ்காரங்களும் அடித்து கொல்லப்பட்டாங்க அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டாங்க கொடுத்தாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவங்க இவங்க மட்டும்தானா?
இவங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? வேறு யாரும் லாக்அப் டெத்தில் சாகலையா? இன்னும் பல பேர் செத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு ஊடகங்கள் பார்வையில் பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு ஒரு வழக்கு. இதுக்கு பின்னாடி வந்து சாதி அரசியல், வாக்கு அரசியல் எல்லாம் இருக்குது. சம்மந்தப்பட்ட நபர்களுடைய சமுதாயம் குறித்து கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் போதாகரமாக்கப்பட்டு அதை சமன்படுத்துறதுக்காக அரசு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் நடவடிக்கை எடுக்குது. அதனுடைய வந்து ஒரு வழி தான் இந்த அரசு பணி வழங்குறதுன்றது. அந்த வகையில் வந்து விஜய் புதுசாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே திமுக அரசு என்ன செஞ்சதோ அதுதான் செஞ்சுருக்கு. சரி, திமுக அரசு இது அதிமுக அரசு அதை செய்யலையேன்னு நீங்கள் கேட்காதீங்க. அதிமுக அரசில் நடந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அன்றைக்கி செஞ்சுருக்கணும், அது செய்யலை. என்ன செஞ்சிருக்கணும்? மகாமகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து குளிக்க போய், அவங்க அம்மாவும் சின்ன அம்மாவும் குளிக்க போய் கிட்டத்தட்ட ஒரு 53 பேர் கூட்ட நெரிசலில் செத்துட்டாங்க. 92 நடந்த விஷயம். அன்றைக்கி வந்து அரசு பணி அவங்களுக்கு யாருக்குமே வழங்கலை. ஏன் வழங்கலைன்னு யாரும் கேட்கவும் இல்லை. அதே அந்த அம்மா 53 பேர் கூட்ட நெரிசலில் இவங்கள பார்க்க வந்த வேகத்தில் இறந்து போயிட்டாங்க. கூட்ட நெரிசலில் 53 பேர் இறந்தாங்க. யாருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கலை, பணி வாய்ப்பு வழங்கலை. 59 53 தெரியல, கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. ஆனால் யாருக்கும் பணி வாய்ப்பு வழங்கலை. ஆனால் அதே அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? சங்கர்ராமன் கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர்ராமன்ற வந்து ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில், பெருமாள் கோயிலில் வெட்டப்பட்டு இறந்தார். அந்த சங்கர்ராமனுடைய மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசு பணி கொடுத்தாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்க. அந்த 53 பேருக்கு கொடுக்கவே இல்லை. கும்பகோணத்தை அந்த மகாமகமில் வந்து இறந்த அந்த 53 பேருக்கு கொடுக்கல. ஒரே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட்டி கொல்லப்பட்டவருடைய மகனுக்கு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தது ஏன் கொடுத்தாங்கன்னு நான் கேட்கல. ஆனால் அந்த 53 பேருக்கு வந்து கண்டுக்காம விட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் கொடுத்தாங்க. ஏன் அந்த ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி சாதி அரசியல். காரணம், ஜெயேந்திரர் வந்து அந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் சங்கராச்சாரியார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்து ஜெயலலிதாக்கு இருந்ததுனால் அதை சமன்படுத்துவதற்காக என்ன செஞ்சார்னா, அந்த வந்து இறந்து போன சங்கரராமனும் பிராமணர் என்பதனால் அவருடைய மகனுக்கு வந்து அந்த பணி வாய்ப்பை அவர் கொடுத்தார். அதனால் இது இன்னொரு பக்கம் இன்னொன்று நான் சொல்கிறேன். ஒரு இப்போது கலைஞர் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 99 17 பேர் இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் இந்த தாமிரபரணி ஆற்றுல வந்து விழுந்து சத்தாங்க. அது காரணம் போலீஸ் வந்து அடக்குமுறை போராட்டத்தை முறியடிக்கிறதுக்காக வந்து தடியடி நடத்தும் போது பயந்து போய் வந்து அந்த கூட்ட நெரிசலில் போய் என்ன செஞ்சாங்க, தாமிரபரணி ஆற்றுல விழுந்து இறந்துட்டாங்க. 17 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு யாருக்கும் அந்த அரசு பணிலாம் கொடுக்கவே இல்லை. இதே திமுக அரசு அவங்க யாருக்குமே கொடுக்கவே இல்லை. இத்தனைக்கும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையின் மூலமாக நதியில் விழுந்து இறந்த 17 பேருக்கு எந்த பணி வாய்ப்பும் வழங்கவே இல்லை. ஆனால் அந்த கலைஞருடைய அரசு, உங்களுக்கு தெரியும், இதே திமுக அரசு அனிதாவோட மரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீட் சம்மந்தமாக அந்த எதிர்ப்பு தெரிவித்து அவங்க மரணத்துக்கு அவங்களுடைய மகனுக்கு வந்து மகன் தான் அந்த தம்பிக்கு வந்து அண்ணனுக்கோ தம்பிக்கோ அரசு பணி கொடுத்தாங்க. அப்போ ஏன் வந்து அந்த 17 பேருக்கு கொடுக்கவே இல்லை? அப்போ ஒருத்தர்னா கொடுப்பீங்க, 17 பேர்னா கொடுக்க மாட்டிங்களா? எல்லா உயிரும் ஒன்று தானே, எல்லோரும் வெவ்வேறு குடும்பம் தானே, ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பம் தானே. 17 பேர் ஒரே குடும்பமா? கிடையாது. 53 பேர் ஒரே குடும்பமா? கிடையாது. அப்போ எப்படி சங்கர்ராமனுடைய மகனுக்கு எப்படி வந்து கொடுத்தீங்க, அனிதாவுடைய தம்பிக்கு எப்படி கொடுத்தீங்க? இப்படி கேள்வி இருக்குல்ல. அதனால் ஒவ்வொரு தரப்புலையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்திருக்கு. இதை வந்து ஒரு சிறப்புன்னு அப்படி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ விஜய் அவர்கள் செய்தது வந்து பார்த்திங்கன்னா சரின்னு நான் சொல்லலை, முன்னுதாரணங்கள் பல இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஆனால் திமுகவோ அதிமுகவோ விஜய் அவர்களை சுட்டி காட்டி குற்றம் சாட்ட முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இது சரியான நடவடிக்கை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வேணாலும் மாறும். இன்றைக்கி திடீர்னு இத்தனை பேர் இறந்துட்டாங்க, அவங்க அரசு பண்ணி கொடுக்குறீங்க. நாளைக்கு வந்து வேறு ஒரு கூட்ட நெரிசலில் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு 10 பேர் இறந்து போகிறாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து பணி வாய்ப்பு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சூழல் வருமா இல்லையா? கண்டிப்பாக வரும். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் வந்து இது வந்து யார் செய்தாலும் தவறு தான். இன்றைக்கி வந்து இந்த 32 பேருக்கு பணி வாய்ப்பு வாங்குது, நாளைக்கு இன்னொரு கட்சி ஆட்சியே வருது, திமுக ஆட்சியே வருது. அவங்க வந்து கூட்ட நெரிசலில் ஒரு 20 பேர் இறந்து போகிறாங்க, ஒரு 10 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இப்படியும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் இன்றைக்கி செய்த அந்த அரசு பணி வழங்கின அந்த விஷயத்தை வந்து அதிமுகவோ திமுகவோ குற்றமோ குறையோ சொல்ல முடியாது. ஆனால் திரு சீமான் அவர்கள் சொல்லக்கூடியது அந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து அது கண்டிப்பாக வந்து
அதை நம்ம கவனத்தில் எடுத்துனோம். ஆனால் இது தவறான முன்னுதாரணம் தான். ஆனால் இந்த தவறான முன்னுதாரணத்தை விஜய்கிட்டேருந்து ஆரம்பித்து தான் நீங்கள் நினைக்காதீங்க. என்ன திமுக பண்ணியிருக்குது, அதிமுகவும் பண்ணியிருக்கு. தனியாக பண்ணால் தப்பு இல்லை, ஒரு கும்பலாக பண்ணால் தப்புன்ற மாதிரி பேசக்கூடாது. 32 பேருக்கு பண்ணால் தப்பு, ஆனால் ஒருத்தருக்கு பண்ணால் தப்பு இல்லைன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அதுவும் சரியில்லை, நியாயம் இல்லை தான். இப்போ இதை தாண்டி நான் இன்னும் சொல்கிறேன், இயற்கை சீற்றங்களால் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க. விபத்துகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2004ன்னு நினைக்கிறேன், சரியான நினைவில், கும்பகோணத்தில் வந்து ஒரு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா 93 குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. அந்த கூரை மேலேருந்து விழுதுல 2004ன்னு நினைக்கிறேன், அது சரியான நினைவில் எனக்கு வருடங்கள். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து அதில் வந்து மிகப்பெரிய ஒரு பேரிடர். அது 93 குழந்தைகள் இறந்து போனாங்க. அவங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு வந்து அரசு பணி ஏதாவது கொடுத்தாங்களா? எவ்வளோ பெரிய இழப்பு அது. அந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வளர்ந்து எவ்வளோ பெரிய இளைஞராக இருப்பாங்க. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். இயற்கை பேரிடர்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசோட கையாளாகத்தனத்தால் வந்து பார்த்திங்கன்னா புயல் வெள்ளத்தால் வந்து இறந்துருக்கிறாங்க, சுனாமியில் இறந்துருக்கிறாங்க, கொரோனாவில் இறந்துருக்கிறாங்க. இப்படி வந்து விபத்துன்ற கணக்கில் நீங்கள் எடுத்திங்கன்னா அதை தாண்டி இயற்கை சீற்றங்கள் கூட ஒரு விபத்து தானே. அப்போ அதிலெல்லாம் இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து அரசு பணி கொடுக்கணும் தானே. பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து தானே பார்க்கணும். அதை நம்ம வசதியான ஒரு சௌகரியமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த அரசு பணி என்பது வந்து கருணை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா அந்த கருணை வந்து பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும், அரசியல் பார்வையே இருக்கக்கூடாது. அதனால் இது வந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இங்கே எல்லாமே வந்து அரசியலுக்காகவும் வாக்கு அரசியலுக்காகவும் சாதி அரசியலுக்காகவுமே வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று பூதாகரமாக்கப்படுது அல்லது அமுக்கப்படுது. இது ரெண்டுத்தையும் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளபடியே நான் எப்பவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் நான் ஆழமாக அழுத்தமாக நான் பதிவு பண்ணுவேன். எதையுமே நீங்கள் அரசியல் பார்வையில் பார்க்காதீங்க. இந்த விஷயத்தை கூட நான் கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் பார்வையில் பார்க்குறத விட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நன்மை போய் சேரணும். அந்த நன்மை என்னவாக இருக்கணும், அது அரசு பணியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே வந்து நிதி நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிதி நிவாரணமே வந்து போதுமானது இருக்கும். ஏன்னா கூடுதலாக கூட நீங்கள் நிதி நிவாரணம் கொடுக்கலாம். ஆனால் அரசு பணின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாகி அரசு பணிக்காகவே வந்து திட்டமிட்டே கூட சில நேரங்களில் ஒரு சதி செயலாக கூட நடக்கும். ஏன்னா இந்த சம்பவமே வந்து சதின்னு தான் பேசப்படுது, இன்னும் உறுதியாகலை. சதியா அல்லது இயற்கையாக நடந்ததான்றது இன்னும் முடிவாகலை. ஆனால் இது போன்ற ஒரு அரசு பணி கொடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா வந்து எதிர்காலத்தில் வந்து இது ஒரு முன்னுதாரணமாக காட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஒரு விபத்தே நடக்குது, ஒரு 10 பேர் வந்து ஏதோ ஒரு கூட்ட நெரிசலில் ஏதோ ஒரு விஷயத்தில் இறந்துடுறாங்க. அவங்களாம் நீதிமன்றத்தை கதவை தட்டக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அவங்களுக்கெல்லாம் அரசு பணி கொடுத்தாங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அல்லது அன்றைய தினத்தில் எந்த அரசு இருக்குதோ அந்த அரசுக்கு ஒரு நிர்பந்தமாகவும் ஆயிரும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு 8.5 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து இது போன்ற விபத்துகள் வந்து நடந்ததுன்னா நாளைக்கு எல்லா விபத்துக்குமே கோர முடியுமே. ஒரு அரசு பேருந்தில் போகிறாங்க, அப்போ விபத்தில் சிக்கிறாங்க, அதுக்கு யார் பொறுப்பு? அரசு தான் பொறுப்பு. அப்போ அரசு வந்து பணி வாய்ப்பு வழங்கணும்னு கேட்க முடியும். இப்படி வந்து சாலை பயணத்தில் கூட பார்த்திங்கன்னா வந்து பெரிய விபத்து ஏற்படுது, அதில் ஒரு 2 பேர் இறந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு போய் நிவாரணம் கேட்க முடியும். எங்களுக்கு வந்து இதுவும் விபத்து தானேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முதல்ல இது விபத்தா சதியின் செயலான்றதே தெரியாத போது இந்த ஒரு அவசரமான நிலையை எடுத்திருக்க வேணான்றது என்னுடைய கருத்து. நீங்கள் கொடுங்க, இந்த தீர்ப்பெல்லாம் முழுசாக வந்த பிறகு கொடுத்துருக்கலான்றது என்னுடைய கருத்து. இந்த தீர்ப்பு முடிஞ்ச பிறகு, அதாவது இந்த சிபிஐ வழக்கு முடிஞ்ச பிறகு அது வந்து சதிதான் அப்படின்னு முடிவாக இருக்கணும், அல்லது இது இயற்கையாக நடந்த விபத்து தான் அப்படி முடிவான பிறகு இந்த அரசு பணி கொடுத்துருந்தாங்கன்னா சரியானதாக இருந்திருக்கும்ன்றது என்னுடைய பார்வை. நன்றி, வணக்கம்.